மாணவர்களுக்கு வணக்கம். கல்வி தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 12ஆம் வகுப்பு விலங்கியல் பாடத்தில் மூலக்கூறு மரபியல் என்ற பாடத்தை இப்போது நாம் பார்ப்போம். ஒரு பெற்றோரிடமிருந்து பண்புகள் சேயுரிகள் கடத்தப்பட்டு பிரதிபலிப்பதை மெண்டலின் ஆய்வுகள் நமக்கு புலப்படுத்துகிறது. மரபியல் என்பது பெற்றோரிடமிருந்து பண்புகள் குழந்தைகளுக்கு செல்கிறது தான் நாம் மரபியல் என்கிறோம். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுகிறது. இந்த செய்தியை யார் தன்னகத்தை வைத்துள்ளார் என்றார்களா? குரோமோசோம்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மூலக்கூறுகள். இந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள் புரத உற்பத்தியில் பங்கேற்கிறது. நம் உடலில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏனுடைய வழிகாட்டின்படியே புரதங்கள் கட்டமைக்கப்படுகிறது. புரதங்கள் வளர்சிதை மாற்றம் மற்றும் அனைத்து வேதிவினைகளின் வேகம் மற்றும் செல்களின் வடிவம் ஆகியவற்றை தீர்மானிக்கிறது. எந்த ஒரு உயிரியின் பாரம்பரியமும் தொடர்பான முழுமையான செய்திகளும் மரபணு தொகுதியில் அடங்கியுள்ளன. ஒவ்வொரு மரபணுவும் நியூக்ளிக் அமிலத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட புரதத்திற்கான வரிசை அமைப்பாகும். டிஎன்ஏவுடைய அமைப்பு, இரட்டிப்பாதல், அதிலிருந்து ஆர்என்ஏ உருவாக்குதல், மரபணு குறியீடுகள், புரத உற்பத்தி மற்றும் மனித மரபணு வரிசைப்படுத்தல் ஆகியவற்றை இந்த பாடத்தில் நாம் விரிவாக விவாதிக்கலாம். முதலில் மரபணு. இந்த மரபணு என்ற வார்த்தையை ஆரம்ப காலத்தில், அதாவது ஜான் கிரிகர் மெண்டல் அவருடைய காலத்தில் அவர் காரணி என்றுதான் இதை அழைத்தார். மரபணு என்ற வார்த்தை 1909ஆம் ஆண்டு வில்ஹம் ஜோகன்சன் என்ற டேனிஷ் உயிரியலாளர் மரபணு, அதாவது ஜீன் என்ற வார்த்தையை உருவாக்கினார். மரபணுக்கள் என்பவை குரோமோசோம்கள் ஒரு நிலையான இடத்தில் ஆக்கிரமித்து உள்ளன. மெண்டலினுடைய மரபு கடத்தல் விதிகளை பின்பற்றுகின்ற புறப்பண்புகளின் வெளிப்பாட்டிற்கு காரணமாக அமைகின்றன. இது தனித்துவமிக்க துகள்கள் என்பதை சட்டன் என்பவர் தன்னுடைய மரபணு கோட்பாட்டில் கூறியுள்ளார். சட்டனுடைய மரபணு கோட்பாட்டின்படி மரபணு பண்புகள் ஒவ்வொரு உயிரின் குரோமோசோம் எண்ணிக்கையை விட மரபணுக்களின் எண்ணிக்கை அதிகமாகும். எனவே ஒரு குரோமோசோமில் பல மரபணுக்கள் அடங்கியுள்ளன. குரோமோசோமில் ஒற்றை நீள் வரிசையில் மரபணுக்கள் ஒரு மாலையில் மணி கோர்த்தது போல அமைந்திருக்கும். ஒவ்வொரு மரபணுவும் தனக்குரிய இடத்தை கொண்டுள்ளது. அதற்கு லாக்கஸ் என்று பெயர். மரபணு அல்லீல்கள் என்ற மாற்று வடிவங்களை கொண்டிருக்கலாம். குறிப்பாக உயரம் என்று வைத்துக்கொண்டால் அதை கேபிட்டல் டி அல்லது கேபிட்டல் டி ஸ்மால் டி போன்ற மாற்று வடிவங்கள் இருக்கும். இதற்கு அல்லீல்கள் என்று பெயர். இந்த மரபணுக்கள் திடீர் மாற்றம் பெறக்கூடிய ஒரு பண்பை பெற்றிருக்கிறது. மேலும் மரபணுக்கள் தன்னிய நகலாக்க திறனை கொண்டவை. 1848ஆம் ஆண்டு வில்ஹெல்ம் ஹோப்மீஸ்டர் என்றவர் குன்றல் பகுப்பில் குரோமோசோம்கள் தோன்றுகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். 1869இல் ஸ்விஸ் மருத்துவர் ஃப்ரெட்ரிக் மீஷர் செல்லின் உட்கருவிலிருந்து நியூக்ளின் என்ற பொருளை பிரித்தெடுத்தார். இந்த நியூக்ளின் என்ற பொருளுக்கு 1889ஆம் ஆண்டு ஆல்ட்மேன் என்பவர் நியூக்ளிக் அமிலம் என்று பெயரிட்டார். இந்த நியூக்ளிக் அமிலங்கள் தான் நாம் இப்போது டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ என்று அழைக்கிறோம். 1920இல் குரோமோசோம்கள் டிஎன்ஏ மற்றும் புரதத்தால் ஆனவை என்று அறியப்பட்டது. இந்த டிஎன்ஏ மரபு பொருள் என்பதற்கான சோதனைகளை கிரிஃபித் என்ற ஆய்வாளர் முதலில் செய்தார். இதற்கு அந்த கிரிஃபித் ஆய்வு செல்வதற்கு முன்பாக ஒரு மரபணு ஒரு நொதி கோட்பாடு என்றால் என்பதை நான் பார்ப்போம். ஒரு மரபணு ஒரு நொதி கோட்பாடு, ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைப்போதீசிஸ் என்பது ஒவ்வொரு நொதியினுடைய உற்பத்தியும்
ஒரு மரபணுவால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதுதான் ஒரு மரபணு ஒரு நொதி கோட்பாடு. இதை 1940இல் ஜார்ஜ் பீடில் மற்றும் எட்வர்ட் டாட்டம் ஆகியோர் சிவப்பு ரொட்டி பூஞ்சையான நியூரோஸ்போரா கிராசாவில் செய்த சோதனையின் மூலம் உறுதிப்படுத்தினர். அதற்கடுத்ததாக ஒரு மரபணு ஒரு பாலிபெப்டைட் கோட்பாடு, ஒன் ஜீன் ஒன் பாலிபெப்டைட் ஹைப்போதிசிஸ். இதன் மூலம் ஒரு ஜீனானது ஒரு பாலிபெப்டைடை கட்டுப்படுத்தும் என்பதுதான் இதனுடைய விளக்கமாகும். அதற்கடுத்ததாக நாம் கிரிஃபித் சோதனையை பார்க்கலாம். கிரிஃபித்னுடைய தோற்றமாற்ற சோதனை என்பது, கிரிஃபித் என்ற ஆய்வாளர் சொரசொரப்பான பாக்டீரியாவையும் வழவழப்பான பாக்டீரியாவையும் எலிகளுக்குள்ளே செலுத்தினார். அதில் சொரசொரப்பான பாக்டீரியா செலுத்தப்பட்ட எலி உயிரோடு இருந்தது. வழவழப்பான உரையுடைய அந்த பாக்டீரியா செலுத்தப்பட்ட எலியானது இறந்து விட்டது. அது நோய் தொற்றை உண்டு பண்ணக்கூடிய வைருலண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வழவழப்பான பாக்டீரியாவானது கொல்லக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த வழவழப்பான பாக்டீரியாவை வெப்பப்படுத்தி மீண்டும் எலிக்குள் செலுத்தும் போது எலியானது உயிரோடு இருந்தது. ஆனால் மீண்டும் கொல்லப்பட்ட வழவழப்பான பாக்டீரியாவையும் சொரசொரப்பான உயிருள்ள பாக்டீரியாவையும் கலந்து எலிக்குள் செலுத்தும் போது எலியானது மீண்டும் இறந்து விடுகிறது. இதற்கு காரணம் அந்த சொரசொரப்பான பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவானது வழவழப்பான கொல்லப்பட்ட பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவுடன் இணைந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு உயிரினுடைய டிஎன்ஏ மற்றொரு உயிரினுடைய டிஎன்ஏயாக மாற்றப்படக்கூடிய நிகழ்ச்சிக்கு தோற்ற மாற்றம் என்று பெயர், டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்று பெயர். இதைத்தான் கிரிஃபித் என்பவர் ஆய்வின் மூலம் விளக்கினார். அதற்கடுத்ததாக நாம் ஆஸ்வால்ட் ஏவரி மற்றும் காலின் மேக்லியாட் தோற்றமாற்று சோதனை, இது 1944இல் மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே 1934இல் ஆஸ்வால்ட் ஏவரி, காலின் மெக்லியாட் மற்றும் மேக்லின் மெக்கார்டி உடல்வெளி இன்விட்ரோ முறை மூலமாக கிரிஃபித்தின் சோதனையை மீண்டும் செய்தனர். இதன் மூலமாக வீரியமற்ற பாக்டீரியாவை வீரியம் கொண்டதாக மாற்றுகின்ற தோற்றமாற்று நிகழ்வுக்கு காரணமான பொருள்களை அடையாளம் காண முயன்றனர். இந்த சோதனையின் போது வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகை பாக்டீரியாவிலிருந்து டிஎன்ஏ, ஆர்என்ஏ மற்றும் புரதங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு அவை ஆர் வகை பாக்டீரியாவில் சேர்க்கப்பட்டன. இதன் விளைவாக ஆர் வகையின் சொரசொரப்பான புறப்பரப்பு மென்மையாக மாறியது மட்டுமல்லாமல் அவை நோயூக்கியாகவும் மாறின. ஆனால் டிஎன்ஏஎஸ் சிதைவு நொதியுடன் பிரித்தெடுக்கப்பட்ட பகுதியை வினைபுரிய செய்த பின் செலுத்தப்பட்ட போது தோற்றமாற்றம் செய்யும் பண்பை அது இழந்திருந்தது. ஆனால் ஆர்என்ஏஸ் அல்லது புரோட்டீனேஸ் ஆகியவை எதுவும் தோற்றமாற்று நிகழ்வை பாதிக்கவில்லை. எனவே தோற்றமாற்று நிகழ்விற்கு டிஎன்ஏவே காரணம் என்பது டிஎன்ஏஸால் செரிக்கப்பட்டதால் ஏற்பட்ட தோற்றமாற்ற பண்பு இழப்பிலிருந்து தெரிய வருகிறது. இச்சோதனைகள் டிஎன்ஏவே மரபு பொருளாகவும் புரதம் அல்ல என்பதையும் காட்டுகிறது. புரதம் மரபணு பொருள் மாற்று கருத்து. பல உயிரியலாளர்கள் செல்லில் உள்ள புரதங்களே மரபு பண்புகளை கடத்தும் பொருட்கள் என்றும் டிஎன்ஏக்கள் அல்ல என்றும் உறுதியாக நம்பினார்கள். யூகரியாட்டிக் குரோமோசோம்களில் டிஎன்ஏவும் புரதங்களும் சம அளவில் உள்ளன. மொழிபெயர்ப்பு திறனுடைய மரபு பண்பை வேதி பல்வகைமை மற்றும் கூட்டு தொகுதி அமைப்பை பெற்றுள்ள புரதங்களே பெற்றிருக்க முடியும் என அவர்கள் நம்பினர். அடுத்ததாக T2 பாக்டீரியோபேஜை பயன்படுத்தி ஹர்ஷே மற்றும் சேஸ் செய்த சோதனை.
1952ஆம் ஆண்டு ஆல்பர்ட் ஹார்ஷே மற்றும் மார்த்தா சேஸ் பாக்டீரியாக்களை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸான T2 பாக்டீரியோபேஜ்களை பயன்படுத்தி கந்தகம் 35 மற்றும் பாஸ்பரஸ் 32 ஐசோடோப்புகளை கொண்ட வளர் ஊடகத்தில் வளர்த்தனர். கந்தகம் 35 வளர் ஊடகத்தில் வளரும் பேஜில் புரதங்களும், பாஸ்பரஸ் 32 வளர் ஊடகத்தில் வளரும் பேஜ்களில் டிஎன்ஏக்களும் அடையாளமிடப்பட்டது. இந்த அடையாளமிடப்பட்ட பேஜ்கள் ஏ கோலை பாக்டீரியங்களோடு கலக்கப்பட்டது. இவ்வாறு கலக்கப்பட்ட தொற்றுக்கு உள்ளான பாக்டீரியங்களில் T2 பேஜ்கள் தங்கள் மரபணு பொருட்களை பாக்டீரியானுள் செலுத்தின. பிறகு இந்த பாக்டீரியங்களை மிதமான குலுக்கலுக்கு உட்படுத்தி ஆய்வு செய்ததில் பாஸ்பரஸ் 32 இணைந்த பொருள்கள் மட்டுமே இருந்தது. கந்தகம் 35 இணைந்த பொருள்கள் ஊடகத்தின் வெளியில் இருந்தது. புதிதாக உருவாக்கப்பட்ட பேஜ்களில் பாஸ்பரஸ் 32 மட்டுமே இருந்தது. இதன் மூலமாக டிஎன்ஏ மட்டுமே பாக்டீரிய செல்லுக்குள் சென்றது என்பது நமக்கு தெரிகிறது. புரதம் செல்லவில்லை. எனவே டிஎன்ஏ தான் மரபு பொருள் என்பதை ஹார்ஷே மற்றும் மார்த்தா சேஸ் கண்டறிந்தனர். அடுத்ததாக நாம் நியூக்ளிக் அமிலங்களான டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏனுடைய வேதியியல் அமைப்பை கண்டறியலாம். டிஎன்ஏ என்பது டிஆக்சிரிபோ நியூக்ளிக் அமிலம். ஆர்என்ஏ என்று சொல்வது ரிபோ நியூக்ளிக் அமிலம். இந்த நியூக்ளிக் அமிலம் என்பது ஒரு நீண்ட சங்கிலி போன்றது. இதில் நியூக்ளியோடைடுகள் துணை அலகுகளாக உள்ளது. டிஎன்ஏ என்பது ஒரு வகையான பாலிமர் ஆகும். ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் 3 பகுதிகளை உட்கொண்டிருக்கும். ஒன்று நைட்ரஜன் கொண்ட காரப்பொருள், இரண்டாவதாக பென்டோஸ் எனும் கார்பன் சர்க்கரை கொண்டது, மூன்றாவது பாஸ்பேட் குழு. முதல்ல இப்போ நம்ம பென்டோஸ் சர்க்கரை பற்றி பார்ப்போம். இந்த பென்டோஸ் சர்க்கரை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று டிஆக்சிரிபோ சர்க்கரை, அது டிஎன்ஏவில் காணப்படும். அதற்கடுத்ததாக ரிபோ சர்க்கரை, இது ஆர்என்ஏவில் காணப்படும். ப்ரோகரியாட்டுகளில் உட்கரு இருக்காது, அதுக்கு பதிலாக நியூக்ளியாய்டு என்ற அமைப்பு இருக்கும். யூகரியாட்டுகளில் உட்கரு என்ற அமைப்பு இருக்கும். அந்த உட்கருக்குள்ளார் தான் இந்த டிஎன்ஏ இருக்குது. ப்ரோகரியாட்டில் நியூக்ளியாய்டுக்குள்ளார டிஎன்ஏ இருக்கும், யூகரியாட்டில் உட்கருவில் டிஎன்ஏ இருக்கும். பாக்டீரியாவில் சில பாக்டீரியாக்களில் ஆர்என்ஏவும் இருக்கும். ஒரே ஒரு வேறுபாடு ஆக்சிஜனுக்கு, அதாவது ஆர்என்ஏவுக்கும் டிஎன்ஏவுக்கும் என்ன வேறுபாடுனா, டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய டிஆக்சிரிபோ சர்க்கரையில் ஒரே ஒரு ஆக்சிஜன் குறைவாக காணப்படும். அதற்கடுத்ததாக நைட்ரஜன் காரப்பொருள். காரங்களுக்கு, அதாவது நைட்ரஜன் பார்த்தீங்கன்னாக்கா 2 வகையான நைட்ரஜன் பொருள்கள் இருக்குது. ஒன்று பியூரின்கள், மற்றொன்று பைரிமிடின்கள். பியூரின்களில் 2 இருக்குது. ஒன்று அடினைன், மற்றொன்று குவானைன். பைரிமிடின்களில் 2 இருக்குது. ஒன்று தைமின், மற்றொன்று சைட்டோசின். ஆனால் ஆர்என்ஏவில் தைமினுக்கு பதிலாக யுராசில் என்ற வேதிப்பொருள் காணப்படுகிறது. அதுக்கடுத்தது பாஸ்பேட்டினுடைய செயலாக்க குழு. இந்த பாஸ்பேட் ஆனது பாஸ்பாரிக் அமிலமாக டிஎன்ஏவில் மற்றும் ஆர்என்ஏவில் காணப்படுகிறது. இதில் 3 செயல்திறன்மிக்க OH குழுக்கள் இருக்கும். இதில் 2 OH குழுவானது அந்த டிஎன்ஏ இழை உருவாக்கத்தில் பங்கேற்கும். பாஸ்பேட்டுகளில் செல்லுக்குள்ள, அதாவது பாஸ்பேட் குழுவில் ஆக்சிஜன் அணு எதிர்மறை மின்தன்மை பெற்றிருக்கும். இதனால் உட்கரு சவ்வு செல்லுக்குள் அமிலங்கள் இருப்பை உறுதி செய்கிறது. அதற்கடுத்ததாக நியூக்ளியோடைடு மற்றும் நியூக்ளியோசைடு. நைட்ரஜன் காரப்பொருள் அது கூட ஒரு சர்க்கரை மூலக்கூறு சேர்ந்தாக்க அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைடு என்று கேட்டால் நைட்ரஜன் காரப்பொருள் கூட ஒரு சர்க்கரை மூலை சேர்ந்திருந்தால் அது நியூக்ளியோசைடு. இந்த நியூக்ளியோடைடு என்று ஒன்று. நியூக்ளியோடைடு என்பது நைட்ரஜன் காரப்பொருள் ப்ளஸ் ஒரு சர்க்கரை மூலக்கூறு, அதனோடு பாஸ்பேட்டு
குழு சேர்ந்திருந்தால் அதற்கு நியூக்ளியோடைடு என்று பெயர். சர்க்கரை மூலக்கூறு 1வது கார்பனோடு இணைந்திருக்கும். பாஸ்பேட் மூலக்கூறு 5வது கார்பனோடு இணைந்திருக்கும். பல நியூக்ளியோடைடுகள் இணைந்து சங்கிலியை உருவாக்குகிறது. ஒரு நியூக்ளியோடைடினுடைய சர்க்கரை 3வது கார்பனோடு பிணைந்த ஹைட்ராக்சல் குழு அடுத்த பாஸ்பேட் எஸ்டர் பிணைப்பை ஏற்படுத்துகிறது. பாஸ்போ டை எஸ்டர் பிணைப்பு என்பது 5' அதாவது 5 பிரைமரிலிருந்து 3 பிரைமர் உள்ள அடுத்தடுத்த நியூக்ளியோடைடுடைய பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கும். இந்த 5' மற்றும் 3' இழையினுடைய துருவ தத்துவத்தை குறிப்பிடுகிறது. 5' பாஸ்பேட்டினுடைய 5' பாஸ்பேட்டினுடைய செயலாக்க குழு இணைந்திருக்கும். 3' ஹைட்ராக்சனுடைய செயலாக்க குழு இணைந்திருக்கும். RNAவில் ரிபோசர்க்கையினுடைய 2வது இடத்தில் கூடுதலாக ஒரு OH குழு காணப்படும். மௌரில் வில்கின்ஸ், ரோசலிண்ட் பிராங்க்லின் செய்த எக்ஸ் கதிர இயக்க சிதறல் ஆய்வை கொண்டு ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் என்பவர்கள் டிஎன்ஏவினுடைய இரட்டை சங்கிலியை 1953இல் வடிவமைத்தார்கள். எர்வின் சார்காப் என்பவர் கார இணை பிணைப்பினுடைய அடிப்படையை சம்பந்தமான கோட்பாடுகளை தருவித்தார்கள். அதில் அடினைனுக்கு சமமாக தைமின் காணப்படும், குவானைனுக்கு சமமாக சைட்டோசின் காணப்படும். அடினைனுக்கும் தைமினுக்கு இடையில் 2 பாண்ட் இருக்கும். குவானைனுக்கும் சைட்டோசினுக்கு இடையில் 3 பாண்ட் இருக்கும். பாலிநியூக்ளியோடைடு சங்கிலினுடைய சிறப்பு பண்பாக இந்த காரை இன உருவாக்கம் காணப்படுகிறது. இவை ஒவ்வொன்றும் நிரப்பு கூறுகளான காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கிறது. இதன் மூலம் ஒரு இழையினுடைய கார வரிசை தெரிந்தால் மற்றொரு இழையினுடைய கார வரிசையை நாம் கணிக்க முடியும். அதற்கடுத்ததாக RNA உலகம். ஒரு செல்லில் டிஎன்ஏவை விட RNA தான் அதிகமாக உள்ளது. காரணம், செல்லினுடைய செயல்பாடுகளில் பரந்துபட்ட செயல்பாடுகளில் RNA காணப்படுகிறது. RNA புகையிலை மொசைக் வைரஸ் என்று சொல்லக்கூடிய டொபாக்கோ மொசைக் வைரஸில் மரபு பொருளாக உள்ளது. 1957இல் ஃப்ரென்கல், கான்ராட் மற்றும் சிங்கர் இவர்கள் இதனை முதன்முதலாக விளக்கினர். புகையிலை வைரஸில் புரதத்திலிருந்து இந்த RNAவை இவர்கள் பிரித்தெடுத்தார்கள். RNA உலகம். லெஸ்ஸி ஆர்ஜல், பிரான்சிஸ் பிரிக், கார்ல் ஓஎஸ் பரிணாமத்தினுடைய முதல் நிலையாக RNA தான் உலகத்தில் தோன்றியது என்று இவர்கள் கூறியிருக்கிறார்கள். வால்டர் கில்பர்ட் என்பவர் 1986இல் அளித்த கோட்பாட்டின்படி முதன் மரபணு பொருள் RNA தான் என்று சொல்கிறார். RNA உலகம் என்ற சொல்லையும் அவர் பயன்படுத்தினார். பல உயிர்வேதி வினைகளுக்கு RNA தான் வினையூக்கியாக செயல்படுகிறது. இத்தகைய வினையூக்கி ரிபோசோமாக காணப்படுகிறது. வினையூக்கியாக இருப்பதால் இதற்கு நிலைப்புத்தன்மை குறைவு. ஏனென்றால் மற்ற தொகுதிகளோடு இது விரைவாக வினை புரியும். இதனால் தான் DNA பரிணாமத்தில் உருவானது. RNA மூலக்கூறுகள் DNA-உடன் பிணைந்து மரபணுக்களினுடைய வெளிப்பாட்டை நெறிப்படுத்துகின்ற வேலையை செய்கிறது. ஆண்ட்ரி ஃபையர், கிரேக் மெல்லோ இவர்கள் இந்த கூற்றுகளை சொல்வதற்காக 2006இல் அவர்களுக்கு நோபல் பரிசு அளிக்கப்பட்டது. உயிரிகளின் வேதியியல் செயல்மிகு உட்பொருளாக RNA இருக்கிறது என்று இவர்கள் கருதினார்கள். ஹர்ஷே-சேஸினுடைய சோதனை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் அவர்கள் DNA தான் மரபு பொருள்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் சில வைரஸ், அதாவது நம்ம புகையிலை மொசைக் வைரஸ், பாக்டீரியோபேஜ், அதில் RNA என்ன பண்ணுது, மரபு பொருளாக இருக்கிறது. இந்த RNAவுக்கு சில, அதாவது இந்த மரபு பொருள்களுக்கு சில பண்புகள் இருக்குது. என்னென்ன பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னிய இரட்டிப்பாதல், 2வதாக நிலைப்புத்தன்மை, 3வதாக தகவல் சேமிப்பு, 4வதாக திடீர் மாற்றம் மூலம் மாறுபாடுகள். ஃபஸ்ட்டு முதல்ல தன்னிய இரட்டிப்பாதல் என்றால் என்ன? இதில் 2 வகை நியூக்ளிக் அமிலமும் நேரடியாக நகலாக்கக்கூடிய திறன் பெற்றது. DNA தனியாக டூப்ளிகேட் ஆகி அது தன்னை போல் ஒரு இரட்டிப்பான ஒன்றை உருவாக்கும். அதே போல் RNAவும் அதே போல் உருவாக்கும்.
அதுக்கு அடுத்தது நிலைப்புத்தன்மை. நிலைப்புத்தன்மையில் உயிரினுடைய வயது, வாழ்க்கை சுழற்சி நிலைகள், மாறும் உடற்செயலில் செயல்பாடுகள் பாதிக்கப்படாத நிலைப்புத்தன்மையை இருத்தல் வேண்டும். இப்போ அதுக்கு பார்த்தோம்னா கிரிஃபித்தினுடைய தோற்றமாற்ற கோட்பாடு, அதில் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்ஏ ஹீட்டால் கொல்றோம், ஆனால் அது சாகாமல் திரும்பி என்ன பண்ணுது, அது இருந்து வேற ஒரு டிஎன்ஏவாக மாறுது. அப்போ டிஎன்ஏவுக்கு நிலைப்புத்தன்மை அதிகம். அதை மட்டும் இல்லை, வெப்பத்தால் பிரித்தாலும் திரும்பி இயல்பான சூழ்நிலையில் அது இணைந்து விடுகிறது என்று நாம் கிரிஃபித்தினுடைய ஆய்வு மூலமாக தெரிந்து கொள்கிறோம். ஆனால் ஆர்என்ஏவில் ஒவ்வொரு நியூக்ளியோடைடிலும் ரெண்டாவது, அதாவது அந்த பென்டோ சக்கரனுடைய ரெண்டாவது நிலையில் OH குழு இருக்குது. இந்த OH குழு இருக்கிறதால தான் என்ன பண்ணுது, அது எதிர்வினை புரிகிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா என்ற ஒரு நோய் வந்திருக்கிறது. அந்த COVID-19 என்ற அந்த வைரஸில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஆர்என்ஏ வைரஸ், அது OH இருக்குது. அதனால தான் அது என்ன பண்ணுது, அப்பப்போ தன்னை என்ன பண்ணுது, எவால்வேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எதிர்வினை புரியக்கூடிய தன்மை கொண்டது. ஆர்என்ஏவை வினையூக்கியாகவும் எதிர்வினையாற்றியாகவும் உள்ளது. டிஎன்ஏ அதிக நிலைப்புத்தன்மையுடன் காணப்படுகிறது. இதில் என்னென்னா ஆர்என்ஏவில் யுராசில் இருக்கும். தகவல் சேமிப்பு. மரபு பொருள் மெண்டலுடைய பண்புகள் வடிவில் கொள்ளக்கூடிய திறன் பெற்றிருக்கிறது. ஆர்என்ஏ புரத உற்பத்திக்கான தகவல்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. ஆனால் டிஎன்ஏவுக்கு புரத உற்பத்திக்காக ஆர்என்ஏவே சார்ந்து உள்ளது. டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ இரண்டுமே மரபு பொருளாக இருந்தாலும் டிஎன்ஏவிற்கு அதிக நிலைப்புத்தன்மை காணப்படுகிறது. ஆகையால் தான் அதில் அதிகப்படியான மரபு தகவல்களை சேமிக்க முடிகிறது. திடீர் மாற்றம் மூலம் மாறுபாடுகள். ஆர்என்ஏ நிலைப்புத்தன்மை குறைவு என்பதால் எளிதில் திடீர் மாற்றம் அடைகிறது. ஆர்என்ஏவை மரபு பொருளாக உள்ள வைரஸ்கள் வேகமாக திடீர் மாற்றம் அடைகிறது. தற்போது இருக்கக்கூடிய COVID-19 என்ற வைரஸ் வேகமாக திடீர் மாற்றம் அடைவது காரணம் என்றால் அது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். குறுகிய வாழ்நாள் கொண்டதால் வைரஸ்கள் வேகமாக திடீர் மாற்றம் அடைகிறது. டிஎன்ஏ அதிக நிலைப்புத்தன்மை என்பதால் ஆர்என்ஏவை விட மரபு தகவல்களை சேமிக்க அதிக முன்னுரிமை தரப்பட்டுள்ளது. அதற்கடுத்ததாக டிஎன்ஏ திருகுச்சுடலினுடைய பொதிவு. ஒரு பாலூட்டி செல் டிஎன்ஏ இரட்டை திருகுச்சுடல் அடுத்தடுத்த கார இணை இடைவெளி 0.4 நேனோமீட்டரில் இருந்து ஆகும். மொத்த கார இணையினுடைய எண்ணிக்கை இவ்விடைவெளி அளவினால் பெருக்கினால் கிடைக்கும். ஒரு இரட்டைவட திருகுச்சுடலுடைய நீளம் 2.2 மீட்டர். மொத்த நீளம் மொத்த கார இணைகளுடைய எண்ணிக்கையை அடுத்தடுத்து உள்ள கார இணைகளுடைய எண்ணிக்கையினால் பெருக்கும்போது கிடைப்பது மொத்த நீளம் நமக்கு கிடைக்கும். ஏகோலை பாக்டீரியாவினுடைய டிஎன்ஏவுடைய நீளம் 1.36 மில்லிமீட்டர். இதில் கார இணைகளினுடைய எண்ணிக்கை 4 × 10⁶ மீட்டர். பாலூட்டியினுடைய உட்கருவினுடைய அளவை விட இந்த டிஎன்ஏவுடைய நீளம் மிக்க அதிகம். டூப்ரா என்பவர் ஒற்றை இழை மாதிரி கொள்கையை முன்மொழிந்தார். ஏகோலை பாக்டீரியாவில் எதிர்மறை மின்சுமை டிஎன்ஏ நேர்மறை மின்சுமை புரதங்களோடு இணைந்து நியூக்ளியாய்டு என்ற அமைப்பை ஏற்படுத்தும். அப்போ நியூக்ளியாய்டு என்பது எதிர்மறை மின்சுமை உள்ள பொருளோடு நேர்மறை மின்சுமை உள்ள புரதங்கள் சேர்ந்து நியூக்ளியாய்டு என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளது. புரோகரியாட்டுகளில் டிஎன்ஏ ஏறத்தாழ வட்ட வடிவமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய குரோமட்டின் அமைப்பு இல்லாததால் அவை இந்த வட்ட வடிவமான டிஎன்ஏ அமைப்பிற்கு ஜீனோஃபோர்கள் என்று அழைக்கப்படுகிறது. நியூக்ளியோசோமிற்கான மாதிரியை கோர்ன்பெர்க் என்பவர் முன்மொழிந்தார். இதில் பார்த்தீங்கன்னாக்க H2A, H2B, H3, H4 மற்றும் H1 இந்த புரதங்கள்லாம் இதில் பங்கேற்கும். இதில் H2A, H2B, H3 மற்றும் H4 இவைகள்
2 வரிசையாக அமைந்து 8 மூலக்கூறு அமைப்பை ஏற்படுத்துகிறது. இதற்கு ஹிஸ்டோன் எண்மம் என்று பெயர். இந்த ஹிஸ்டோ எண்மம் ஒரு கயிறு மாதிரி டிஎன்ஏவில் சுற்றிக்கு இருக்கும். அதை உடைந்து போகாமல் இருக்கிறதுக்கு அந்த H1 புரதம் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கும். டிஎன்ஏ இரட்டைவட திருகு சுழற்சியில் 200 கார இணைகள் அடங்கியுள்ளது. இடைநிலையில் உள்ள உட்கருவினுடைய குரோமோட்டின் இழை குன்றல் பிரிவின் போதான குரோமோசோமினுடைய விட்டம் 200 நானோமீட்டரிலிருந்து 300 நானோமீட்டர் வரை இருக்கும். டிஎன்ஏ வரிச்சுருள் அமைப்புடன் சுமார் 40 மடிப்புகளை கொண்டு காணப்படுகிறது. அதுக்கடுத்ததாக யூக்ரோமேட்டின். யூக்ரோமேட்டின்னா என்ன அப்படின்னா, அந்த குரோமோசோம் சில இடத்துல என்ன பண்ணும், தளர்வாக காணப்படும். அதாவது தளர்வாக பொதிக்கப்பட்டிருக்கும் அந்த ஹிஸ்டோன் புரதங்கள்லாம். அந்த இதற்கு யூக்ரோமேட்டின் என்ற பெயர். அந்த இடத்துல சாயத்தை போட்டோம்னா அந்த இடத்துல குறைவான நிறம் தான் ஏற்றுக்கொள்ளும். அதற்கடுத்து ஹெட்ரோக்ரோமேட்டின். ஹெட்ரோக்ரோமேட்டின்னா என்னென்னா, சில இடத்துல உட்கருவில் இருக்கக்கூடிய குரோமேட்டின் ரொம்ப அடர்த்தியாக பொதிக்கப்பட்டு இறுக்கமாக பொதிக்கப்பட்டு இருக்கும். அதற்கு ஹெட்ரோக்ரோமேட்டின் என்ற பெயர். அது அடர் நிறமேற்பியாக இருக்கும். இந்த ஹெட்ரோக்ரோமேட்டின் படியெடுத்தல்ல பங்கேற்பது கிடையாது. மாணவர்களே, இந்த பாடத்தில் மரபணுக்கள், ஒரு மரபணு ஒரு நொதி கோட்பாடு, ஒரு மரபணு ஒரு பாலிபெப்டைட் கோட்பாடு, ஆஸ்வால்ட் ஏவரி, காலின் மெக்லியாட், மேக்லின் மெக்கார்டி ஆகியோருடைய உடல்வழி சோதனை, பாக்டீரியோபேஜை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஹர்ஷே மற்றும் சேஸ் சோதனைகள், நியூக்ளிக் அமிலத்தினுடைய வேதியியல், ஆர்என்ஏ உலகம், மரபணு பொருட்களுடைய பண்புகள், டிஎன்ஏ திருகுச்சூழலுடைய பொதிவு, இவைகளை நாம் பார்த்துள்ளோம். இப்பாடத்தை நன்கு படித்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.